சென்னை போரூர் காவல் நிலையத்துல புகார் அளிக்க சென்றவரை போலீசார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இதுல தொடர்புடைய காவலர் திடீர்னு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழகத்துல பல்வேறு பகுதிகளிலையும் கடந்த சில தினங்களா காவல்துறையோட செயல்பாடுகள் தொடர்ந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தி வர்ற நிலையில புகார் அளிக்க சென்றவரை போலீசார் தாக்கிய சம்பவமும் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை ஐயப்பன்தாங்கல் வசந்தம் நகரை சேர்ந்த சண்முகப்பிரியன் அப்படிங்கிறவரு உடல்ல ரத்தக்கட்டு காயங்களோட சில தினங்களுக்கு முன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாரு. அவர்கிட்ட மருத்துவர்கள் விசாரித்த போது போரூர் போலீசார் தன்னை தாக்கியதா சொல்லியிருக்காரு. இதனை அடுத்து மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்திருக்காங்க. இது குறித்து போரூர் போலீசார் சண்முகப்பிரியன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதே நேரம் போலீசாரால தாக்கப்பட்ட சண்முகப்பிரியன் உடல்ல இருந்த காயங்கள் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வெளியானதால பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விசாரணையில பக்கத்து வீட்டு பிரச்சனை காரணமா கடந்த 2ஆம் தேதி போரூர் காவல் நிலையத்துல புகார் அளிக்க சண்முகப்பிரியன் தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளோட போயிருக்காரு. அப்போ சண்முகப்பிரியன் மது போதையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. காலையில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மது போதையில இருந்த சண்முகப்பிரியன் தன்னோட புகாரை விசாரிக்காததால போலீசார் கிட்ட தொடர்ந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போ பணியில இருந்த போலீசார் ஆத்திரத்துல சண்முகப்பிரியனை பிளாஸ்டிக் பைப்பால அடிச்சது தெரிய வந்தது. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில காவல் நிலையத்துல புகார் அளிக்க சென்ற சண்முகப்பிரியனை பிளாஸ்டிக் பைப்பால தாக்கிய போலீஸ்கார் கணேசன் அப்படிங்கிறவரை ஆயுதப்படைக்கு மாற்றி இருப்பதா காவல்துறை வட்டாரத்துல தகவலும் வெளியாகி இருக்கு. தமிழகத்துல அண்மை காலமாவே காவல்துறையினரோட இது போன்ற அத்துமீறல் சம்பவங்கள் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்.